Okay, the next program title is How to Develop Object in Auto Storage Class. இதில் ரொம்ப வந்துட்டு important points என்னன்னா we can develop class. How to develop object in auto storage class. ஸோ அதான் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு ஆட்டோ ஸ்டோரேஜ் கிளாஸில் எப்படி டெவலப் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இந்த கிளாஸ்க்கு அலையஸ் நேம் என்னென்னா, what is the alias name of class? Class alias name is unit அல்லது or session. ஸோ இப்போ வந்துட்டு class alias name is unit or sessions அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து what are the categories are available in storage class? The first storage class name is called as auto storage class. Auto storage class, next one storage class name is local, next one is static, next one is global, final one is called as extend. இது மட்டும் கிடையாது, இன்னும் வந்துட்டு lots of storage class is available. Name is called as register and huge அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம அதை பார்க்க போகிறது கிடையாது. Now we will see first storage class name only. The name is called as auto storage class. இந்த auto storage class ஓட purpose என்ன சார்? இந்த storage class எங்கே சார் யூஸ் ஆகும்? Storage class allocate lifetime to variable. இப்போது நம்மளுக்கு இந்த storage classனா என்ன அப்படின்னீங்கன்னா, storage class allocate lifetime to storage class allocate lifetime to properties. நம்மளுக்கு தெரியும் இப்போ ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்னென்னா மெம்பர் வேரியபிள்ஸ் அண்ட் தென் மெம்பர் சப்ரோக்ராம்ஸ். ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு தெரியும். இப்போ வந்து இந்த ஸ்டோரேஜ் கிளாஸ் அலோகேட் லைஃப் டைம் டு ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு வேரியபிள்ஸ் வந்துட்டு இப்போ வந்து ரெக்கமெண்டட் அவங்க வந்து என்ன கீழே இருக்குது. அது இப்போதைக்கு நம்ம வந்து இந்த ஸ்டோரேஜ் கிளாஸ்னால் என்னென்னு தான் பார்த்துருக்கோம். இல்லை ஃபஸ்ட்டு ஸ்டோரேஜ் கிளாஸ் பாருங்கள். ஆட்டோ ஸ்டோரேஜ் கிளாஸ் லைஃப் டைம் இஸ் லோ கம்பேர் வித் லோக்கல் ஸ்டோரேஜ் கிளாஸ். அதாவது நெக்ஸ்ட்டு வரப்போகிற ஸ்டோரேஜ் கிளாஸை விட எதோட லைஃப் டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போது நான் வந்து எனக்கு ஆட்டோ ஸ்டோரேஜ் கிளாஸோட லைஃப் டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து சொல்கிறது எனக்கு புரியல சார் அப்படின்னீங்கன்னா, ஒரு வேரியபிள் பஃபரில், அதாவது பஃபர்னாலும் சரி மெமரினாலும் சரி போத் ஆர் ஈக்குவல். இப்போ நான் வந்துட்டு இங்கே வந்து ஒரு ஸ்டோரேஜ் கிளாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு வேரியபிள் ஸ்டோர்டு long time in memory, then hacker easily hack the data. Okay va? இப்போ storage class lifetime is short than hackers cannot access properties. can't access கூட கிடையாது, can't hack users data. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஸ்டோரேஜ் கிளாஸ் லைஃப் டைம் இஸ் ஷார்ட் தென், இப்படி கூட வச்சுக்கலாம், டூ ஷார்ட் தென். டூங்கிறத உள்ளார போட்டுக்கோ, அது வந்து இது ஆப்ஷனல். ஸ்டோரேஜ் கிளாஸ் லைஃப் டைம் இஸ் ஷார்ட் தென் ஹேக்கர்ஸ் cannot hack user data. ஸோ திஸ் இஸ் ரெக்கமெண்ட். ஸோ ரெக்கமெண்ட் this one. ஓகேவா? இதான் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இன்கேஸ் வேரஸ் இப்போ வந்து இன்கேஸ் ஸ்டோரேஜ் கிளாஸ் லைஃப் டைம் இஸ் லாங், தென் ஹேக்கர்ஸ் ஈஸிலி ஹேக் யூசர் டேட்டா. ஸோ அவங்களால ஹேக் பண்ண முடியும். Because of that only we should mention when because of that only we should now which storage class used in which place. எந்த இடத்துல எந்த ஸ்டோரேஜ் கிளாஸ் யூஸ் பண்ணணுன்றது நம்மளுக்கு கரெக்டாக தெரியணும். பிகாஸ் ஆஃப் தட் only we should now which storage class use in which place. எந்த பிளேஸில் எந்த இடத்துல நம்ம வந்து அந்த ஸ்டோரேஜ் கிளாஸ் யூஸ் பண்ணணும்
அப்படின்னா what kind of storage class we should use. Because of that only we should now what kind of storage class, what kind of storage class use. இப்போ storage, okay, because of that only we should now what kind of storage class use in which place. Are you clear? Because of that only we should now what kind of storage class use in which place and when. எப்போ எந்த இடத்துல அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மோஸ்ட்லி ரெக்கமெண்டட் திஸ் ஒன், மோஸ்ட்லி ரெக்கமெண்டட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து ஆட்டோ ஸ்டோரேஜ் கிளாஸ் தான் நம்மளுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. பிகாஸ் ஹேக்கர்ஸ் காண்ட் ஆக்ட் டேட்டாஸ். So auto storage class lifetime is low compared with local storage class. Local storage class lifetime is low compared with static storage class. Static storage class lifetime is low compared with global storage class. Global storage class lifetime is low compared with external storage class. External storage class lifetime is low compared with registered storage class. அதாவது ஒரு ஸ்டோரேஜ் கிளாஸையும் அதர் ஸ்டோரேஜ் கிளாஸையும் இங்கே வந்து கம்பேர் பண்ணுறாங்க. அப்போ கம்பேர் பண்ணும்போது எது ரொம்ப லோவாக எடுத்துக்குதுன்னா எனக்கு வந்து ஆட்டோ அப்படிங்கிற ஸ்டோரேஜ் கிளாஸ் தான் லைஃப் டைம் ரொம்ப கம்மியாக எடுத்துருக்குது. ப்ராப்பர்ட்டியோட லைஃப் டைம் அலோகேட் பண்ணுறது எது ரொம்ப லோ, அதாவது மினிமம் டைம்ஸ் எது அலோகேட் பண்ணுதுன்னா ஆட்டோ ஸ்டோரேஜ் கிளாஸ் அலோகேட் லோ டைம்ஸ் டு ப்ராப்பர்ட்டிஸ் இன் மெமரியில் அலோகேட் பண்ணுறதுக்கு. இதே இது நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் கிளாஸ் allocate registered storage class allocate long lifetime to properties. இதைத்தான் நம்மளுக்கு இதில் சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்ததில் பாருங்கள், நம்ம இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னீங்கன்னா இங்கே வந்து ரெக்கமெண்டட் அப்படின்னு இருக்காங்க. ரெக்கமெண்ட் ஃபார் யூஸ் லோ லைஃப் டைம் ஸ்டோரேஜ் கிளாஸ் லைக் ஆட்டோ. சின்ஸ் அதே தான் நம்ம மேலே சொன்னதான் சொல்லியிருக்காங்க. சின்ஸ் low storage class destroy object within short period from memory as well as allocate that memory to other process. அப்படி போட்டுக்கலாமா? இன்னொரு ப்ராசஸ்க்கு நம்மளுக்கு வந்து அலோகேட் பண்ணிக்கும். அப்போது ஸோ we can our program, our app execute in rapid ஸ்பீடு. நம்மளோட ஆப் வந்து நிறைய எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்பீடாக ஒர்க் ஆகும், நிறைய இல்லை, ஒரு ரேபிட் ஸ்பீடில் ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு இருக்காங்க. இதில் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்டோரேஜ் கிளாஸோட லைஃப் டைம் தான் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு ப்ராப்பர்ட்டிஸ். என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்? மெம்பர் வேரியபிளுக்கோ இல்லை மெம்பர் சப் ப்ரோக்ராம்க்கோ. அடுத்தது பாருங்கள், இதில் வந்து ஆட்டோ ஸ்டோரேஜ் கிளாஸ் ஃபீச்சர் எனேபிள் ஒன்லி இன் நெஸ்டட் ஸ்கோப்பு. அதாவது ஸ்கோப் வித்தின் ஏ ஸ்கோப் கால்ட் அஸ் ஆட்டோ ஸ்டோரேஜ் கிளாஸ். சார் எனக்கு புரியல சார் அப்படின்னீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே போடணும் ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கனே போட்டுடலாம். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கோப்புக்குள்ளார ஒரு ஸ்கோப்பு. இப்போ வந்து அதில் என்ன சொல்லியிருக்காங்க? ஃபீச்சர்ஸ் ஒன்லி இன் நெஸ்டட் ஸ்கோப். ஸோ இந்த இடம் தான் நம்மளுக்கு வந்து எனேபிள் ஆகும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆர் கிளியர்? இப்போ வந்துட்டு எனக்கு வந்து மெயின் ஸ்கோப் கால்டஸ். இப்போ வந்து அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? லோக்கல் ஆர் ஸ்டாட்டிக் ஸ்டோரேஜ் கிளாஸ் ஃபீச்சர்ஸ் எனேபிள் ஒன்லி இன் பேரண்ட் ஆர் மெயின் ஸ்கோப். அது என்ன? இப்படி தான், அவ்வளோதான். ஆர் கிளியர்? இப்போ வந்துட்டு அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? குளோபல் ஸ்டோரேஜ் கிளாஸ் ஃபீச்சர்ஸ் எனேபிள் ஒன்லி இன் அவுட் சைட் ஆஃப் ஸ்கோப். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து எந்த ஒரு ஸ்கோப்பும் நம்ம யூஸ் பண்ண மாட்டாங்க.